செந்தில் தனக்கு கொடுத்த அந்த 10 லட்சத்தை தான் இப்போ வச்சு அதோட கடனை அடைக்காமல் திரும்ப திரும்ப தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி போடுறதுலேருந்து எல்லா செலவுகளையுமே பார்த்துட்டு இருக்க தான் செய்கிறாரு. இது எதுவுமே மீனாவுக்கு பிடிக்கவும் இல்லை. மீனா இதனால் ரொம்ப வருத்தத்தோடு இருக்க அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா செந்தில் வந்துட்டு தனியாக இங்கே எப்போதும் போல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வராரு. இது இங்கே மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மீனா ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை. மீனா கிட்ட இங்கே சமையல் பண்ணி கேட்டாலும் அதையும் இங்கே மீனா செய்யவே இல்லை. இதனால் 2 பேருக்கும் வாய் தகராறு ஏற்பட தான் செய்யுது. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாத மீனா உள்ளே போய் ரூம் சாத்திக்கிட்டு படுக்கவும் செய்ய ஹாலில் உட்காந்துருக்க எங்கள் செந்தில் வந்துட்டு இவகிட்ட எல்லாம் பேச முடியாது, இவளை தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது, நம்ம மட்டுமே தனியாக வந்திருக்கணும் அப்படின்னு கோவத்தில் இருக்க செந்தில் தன்னுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் படுத்து நிம்மதியாக தூங்கவும் செய்கிறாரு. அடுத்த நாள் காலையில் கிளம்புற எங்கள் மீனா இங்கே செந்தில் கிட்ட பேசாமல் அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகவும் செய்யும். செந்திலும் எதுவுமே சாப்பிடாம வீட்டை பூட்டிட்டு போக தான் செய்கிறாரு. அங்கேருந்து கிளம்பி அதாவது ஆஃபீஸ்க்கு போனதுக்கு பிறகு ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை எங்கள் செந்திலுக்கு வருது. செந்தில் நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டதுனால சரியாக இல்லாமல் கொஞ்சம் போதையில் இங்கே தான் பண்ணின அத்தனை விஷயங்கள்லையுமே தப்பு பண்ணியிருக்காரு. தப்பு பண்ணதை பார்த்தா அந்த மேனேஜர் இங்கே என்னப்பா செந்தில் இதை கூப்பிட்டு விசாரித்து திட்டும்போது, இல்லை சரி நீ தப்பு நடக்காதுன்னு சொல்ல, ஆமாம்மா இனி தப்பு நடக்காதுன்னு நான் எப்படி உன்னை நம்புறது, உன்னை மாதிரி இங்கே பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாருமே இதே தப்பு தானே பண்ணுறீங்க, ஏன்னா அந்த வேலையோடைய அருமை உங்களுக்கு புரிகிறது கிடையாது. அதுவே கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி அது மூலமாக இந்த வேலைக்கு சேர்ந்துருந்தா அந்த வேலையோடைய அருமை என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பணம் கட்டியாச்சு, இந்த வேலை நமக்குன்னு ஆயிடுச்சு, இனி இந்த வேலையை யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு நினைப்பு தானே உங்களை மாதிரியான ஆளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி எங்கள் செந்திலை செந்திலும் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான திட்டத்தை அப்பா கிட்டே கூட வாங்கினது இல்லைன்னு எங்கள் செந்தில் புரிஞ்சுக்கிட்டு, போதும் சார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, என்னையவே எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு அவரும் சொல்லி 2 பேருக்குமே வாய் தகராறு அதிகமாகுது. செந்திலும் கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறதுனால அவர் அங்கே இருக்க செந்திலுக்கு இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்றாரு. இதை வாங்கிட்டு நின்றுட்டு இருக்க செந்திலுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா இன்னும் வரல. மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா, சொன்ன அவள் எப்படி எடுத்துப்பா, என்னை என்ன நினைப்பாவ அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வருது. மீனா சொன்ன மாதிரி நான் எதுக்குமே லாய்க்கில்லை போல, மீனாவுக்காக நான் எதுவுமே செய்ய முடியாது போல, அவள் சொன்ன மாதிரி படித்து பாஸ் பண்ணி அந்த வேலையை நம்ம வாங்கியிருக்கலாமோ, பணத்தை கொடுத்தது அந்த வேலையை வாங்கினாதா இவ்வளோ பெரிய தப்பாக போச்சோ, படித்து பாஸ் பண்ணி அந்த வேலையில் நாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க கொஞ்சம் அனுசரித்து போவாங்க, பணம் கொடுத்து வேலை வாங்கினதுனால தானே இப்போவும் அவங்க நம்மளை இந்த மாதிரி திட்டுறாங்க ஏளனமாக பார்க்குறாங்கன்னு நினச்சி இங்கே செந்தில் மனசு வருத்தப்பட்டு இருக்கவும் செய்ய இங்கே மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை மீனான்னு சொல்லும்போது, எல்லாத்தையும் நானே கேள்விப்பட்டேன், உங்கள் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார், இங்கே அவர் தான் அப்படி பேசினார்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அமைதின்றது இருக்காதா, பொறுமன்றது இருக்காதா, இத்தனை வருஷ காலமாக நீங்கள் மாமா கிட்ட வேலை பார்த்த வரைக்கும் நல்லா தானங்க இருந்தீங்க நான் சொல்ல, இப்போ தாங்க தெரியுது அவருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கும் உங்களுக்கு இருக்க வித்தியாசம் என்னென்னு. எப்போதும் மாமாவையும் அவர் கடையும் நல்லாவே திட்டுவீங்க, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா ஏதோ நீங்கள் திட்டினதுனால விழுந்த சாபமோ என்னமோ இன்னைக்கு உங்களுக்கே வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல, என்ன மீனா நீயும் எனக்கு சாபம் விட்டையான்னு சொல்லிங்க திட்டுறாங்க மீனாவை. நான் இதுக்கு உங்களுக்கு சாபம் விட போகிறேன், உங்கள் வாயே உங்களுக்கு சாபம் விட்டதுனால தான் இன்னைக்கு நீங்களும் அந்த வேலையை இழந்துட்டு நிற்கிறீங்க. என்றைக்குமே அந்த பழியை தூக்கி மற்றவங்க மேலே போடாமல் உங்கள் பக்கம் என்ன தப்பு இருக்குது அதை எப்படி திருத்திக்கலான்றதை மத்தி பண்ணிட்டு யோசிங்க, அதுதான் நல்லதும் கூட அப்படின்னு மீனா இங்கே முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போக இங்கே செந்தில் மனசு வருத்தப்பட்டு தான் செஞ்ச தப்பை நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்க செந்தில் நேராக கடைக்கு தான் கிளம்பி போகிறாங்க. ஏற்கனவே இந்த விஷயத்தை மீனா மூலம் தெரிஞ்சுக்கிட்ட கோமதியிலேருந்து வீட்டில் இருக்க அத்தனை பேருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்க கடைக்கு செந்திலை பார்த்துட்டு அங்கே சரவணன் கேட்குறாங்க, டேய் என்னடா ஆச்சு, இங்கே என்னென்னமோ சொன்னாங்க மீனா, ஆமாம் ஏன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணினேன், திரும்ப அந்த வேலை உனக்கு கிடைக்குமா இல்லைன்னு சொல்லி கேட்க, தெரியலண்ணே இன்றைக்கி நான் ஆஃபீஸ் பக்கம் போகவும் இல்லை, அந்த பக்கம் அவரை போய் பார்க்கவே எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நானும் ரொம்ப மோசமாக தானே திட்டேன்னு சொல்ல, அட என்னப்பா தம்பி கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இல்லையான்னு சொல்லி அங்கே மாணிக்கம் சொல்ல, உடனே சரவணன் சொல்கிறாங்க, சரி விட பரவாயில்ல, இந்த வேலையெல்லாம் என்ன இன்னொரு வேலையை பார்த்துக்கலான்னு சொல்ல, அந்த வேலைக்காக நான் 10 லட்ச ரூபா பணத்தை கட்டியிருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அண்ணன்கிட்ட. இப்போ அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கேட்டால் கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லைனா கூட போய் விசாரிச்சு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே செந்திலும் சரிவா போகலான்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு செந்தில் கிளம்புற நேரத்தில், என்ன தம்பி நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, இங்கே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு கிளம்புறீங்க, கடையில் சம்மந்தியும் இல்லை, என்னையை மட்டும் விட்டுட்டு போனால் நான் மட்டும் எப்படி இந்த தனியாக எல்லா வேலைகளையும் பார்க்க முடியும், நீங்கள் கொஞ்சம் இருங்க மாப்பிள்ளை போகலாம் அப்படின்னு சொல்ல, இந்த கடைக்கு நீங்கள் விருப்பப்பட்டு தானே வேலைக்கு வந்தீங்க, உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி எங்கள் கடைக்கு தான் வேலைக்கு வந்தாகணும்னு உங்ககிட்ட யாரும் சொல்லலையே, அதுவும் இல்லாமல் கடைக்கு வந்தால் என்னென்ன கஷ்டமான வேலைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அது தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட நீங்கள்
ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் புரியல. ஒருவேளை உங்களுக்கு இந்த கடையில் வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எப்போவோ வீட்டுக்கு போயிருக்கலாம். நாங்கள் அந்த இடத்துல வேற யாரையாவது வேலைக்கு வச்சுருந்துருப்போம். அப்புறம் இந்த வேலையை பார்க்க மாட்டேன் அந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு இங்கே சரவணன் முகத்தில் அடிக்கிற மாதிரி பேச, செந்திலுக்கு முன்னாடி தன்னை சரவணன் திட்டுறதுனால ரொம்ப கோவப்படுறாங்க எங்கள் மாணிக்கமும். அந்த நேரத்தில் தங்கமயில வர, இவருக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு, தாப்பாவை எல்லார் மத்தியிலையும் அவமானப்படுத்துறதே வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு வர தங்கமயில, என்ன செந்தில் தம்பி ஏதோ வேலையெல்லாம் போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அட என்ன தம்பி இப்படி போய் நீங்கள் பண்ணியிருக்கலாமா? இப்போ பாருங்க, மீனா மட்டும் சம்பாதிச்சு எப்படி அந்த குவார்ட்டர்ஸில் தனியாக இருக்க முடியும்? அப்புறம் லோன் வேற கட்டணும். இருந்த லோன் பணத்தில் தான் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் மீனாவும் ரொம்ப கவலைப்பட்டு வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க போல. இதை கூட அத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், அந்த பணத்தை இப்போ மீனா தானே கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ வேற எங்கேயும் வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போதும் உடனே சரவணன் சொல்கிறாங்க, நீ நிறுத்த மயில அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் நான் ஒன்று சொல்லுவேன் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் நீங்கள் சரவணன் சொல்லுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. நீ தினமும் கடைக்கே வந்துடு அப்படின்னு சொல்ல, என்னது கடைக்கா அப்படின்னு எங்கள் தங்கமேல ஆடி போய் சரவணனை பார்க்க, ஒரு பக்கம் இங்கே கடைக்கு வந்துட்டா அடுத்து இந்த செந்தில் பக்கமும் இந்த கடை வந்துட்டு தனியாக ஒரு பேருக்கு போயிடுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அட இவங்க போய் எப்படி கடையை வேலையில் பார்ப்பாங்க? ஏற்கனவே கடையில் வேலை பார்க்க பிடிக்காம தானே இவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்க. அப்படி இருக்கப்ப இவங்க எப்படி மாமா வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமேல் சொல்ல, ஆமாம் மாப்பிள்ள, கடைக்கெல்லாம் வந்து இவரால் வேலை பார்க்க முடியாது. கவர்மெண்ட் வேலையில் ஏசி ரூமில் அல்ல ஜம்முன்னு உட்காந்து வேலை பார்த்தவருக்கு திரும்ப வந்து டெலிவரி கொடுக்குறது ஆர்டர் கொடுக்குறது இந்த மாதிரி வேலையை வெயிலில் போய் பார்க்க சொன்னால் எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் தம்பியால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்க, எதுவுமே பேசாமல் மாணிக்க முடிக்க, ஐயோ மாமா எங்கள் அப்பா அதுக்காக சொல்லலை, இங்கே செந்தில் தம்பியால் அதை முடியாது, அதனால தான் அப்படி சொன்னாங்க. நீங்கள் ஒன்று தங்கமயில சமாளிக்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தத்தோட செந்தில் வந்துட்டு கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. சரவணன் வந்துட்டு, உனக்கு வாயை சும்மாவே இருக்காத மயிலு, எதுக்கு இப்போ செந்திலை காயப்படுத்தி அனுப்புடன்னு சொல்லி இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. வெளியே போன செந்தில் மனசு வருத்தப்பட்டு அங்கேருந்து போகிறத பார்த்ததும் சரவணனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. எங்கள் தங்கமயிலை மாணிக்கத்தையும் பார்த்து முறைச்சிட்டு அவரும் அங்கேருந்து போக, நல்ல வேலைப்பா, இல்லை நீ மட்டும் இங்கே ஏதாவது பேசாமல் இருந்திருந்தனா செந்திலும் இதுதான் நேரம் இதுதான் சாக்குன்னு சொல்லி இந்த கடையிலே இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல, நான் அதுக்கெல்லாம் விடுவேனாப்பா, இனி இந்த கடையை என் புருஷன் பேருக்கு வரத்துக்கான ஏற்பாட்டை தான் நான் பண்ணுவேன். அப்படி இருக்கப்போ செந்தில் வந்தாலும் சரி கதிர் வந்தாலும் சரி ரெண்டு பேரையும் இந்த கடை பக்கமே நான் இருக்க விட மாட்டேன்னு இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க. தங்கமயில் சொன்னதை கேட்டதும், இப்போதாம்மா என் பொண்ணுன்னு நீ நிரூபிச்சிருக்கன்னு மாணிக்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு பேசிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்த வந்துட்டு சரவணன் என்ன பண்ணுறாங்க, மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. மீனா ஹலோ மீனான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோன் பேசுகிறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது செந்தில் ரொம்ப வருத்தத்தோடு வந்தான்ப்பா. அவனை என்ன ஏதுன்னு பாருப்பான்னு சொல்ல, ஏன் என்னாச்சு, வேலை போன வருத்தத்தில் தானே இருக்காரு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் சரவணன் கிட்ட சொல்ல, அது இல்லைப்பா, கடைக்கு வந்தவனை இப்போ ரொம்ப மோசமாகவே நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியுதுப்பான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க சரவணன். இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப கோபம் வருது. அடுத்த நாள் கூட கொஞ்சம் நேரம் கூட யோசிக்கவே இல்லை. இங்கே மீனா வந்து செந்திலை கூட்டிக்கிட்டு நேராக கடைக்கு வராங்க. கடைக்கு வந்ததுக்கு பிறகு, வா மீனா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க, ஏதாவது வேணுமா, வீட்டுக்கு ஏதாவது தேவை, மளிகை ஜாமான் ஏதாவது வேணுமான்னு சொல்லும்போது, இங்கே மாணிக்கமும் எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா, இது நம்ம கடை தானே, எல்லாத்தையும் எடுத்து தரேன், நீ பொறுமையாக கூட பணத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே பார்த்துட்டு நிற்கிறேன் எங்கள் சரவணன் இங்கே ரொம்ப கோவத்தோட மாணிக்கத்தை பார்த்து முறைக்கிறாங்க. உங்ககிட்ட அவங்க கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி இங்கே முறைக்கும் போது எதுவுமே பேசாமல் மாணிக்க நிற்க, நீ சொல்லுமே நான் என்ன வேணும், சரி இரு நானே உனக்கு பார்த்து எடுத்து வைக்கிறேன், அப்பா நான் சொல்கிறதெல்லாம் எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லவும் செய்ய, போதும் அக்கா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இதை பற்றி பேச வந்ததை நேரடியாகவே கேட்குறேன். நேற்று கடைக்கு வந்தப்போ என் புருஷனை பார்த்து நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லப்போ, நான் எதுவும் தப்பாக பேசலையே மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பயம், இந்த கடைக்கு ஒரு வேலைக்கு வந்துட்டானா நீங்களும் உங்கள் அப்பாவும் இங்கே இருக்க முடியாதுன்னு நினச்சி பயப்படுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, அதுக்கு தங்கமேல் எதுவுமே பேசாமல் திரு நின்றுட்டுருக்கேன். இந்த கடையில் வேலை பார்க்கணுன்னு இவர் ஆசைப்படலை தான், நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு தான் ஆசை. திரும்பவும் அவர் கவர்மெண்ட் வேலைக்கு போவார், நியாயமாக போவார். இந்த மாதிரி பணத்தை கொடுத்து வாங்குற வேலை அவருக்கு வேணாம், படித்து பாஸ் பண்ணி அது மூலமாக அவர் நியாயமாக வேலைக்கு போவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்கத்தையும் பார்க்குறாங்க. இங்கே மாணிக்கத்தையும் பார்த்துட்டு, உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்க பயம் இனி இருக்க வேண்டாம், அதை நேரடியாகவே நான் சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன்னு சொல்ல, மீனா தப்பாக எதுவும் நினச்சிக்காத மீனா, நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலைன்னு சொல்ல, அக்கா இதுக்கு மேலே தப்பாக வேறு யாராலையும் சொல்ல முடியாதுக்கா அப்படின்னு இங்கே மீனா பயங்கரமாக திட்டிட்டு, நான் வரேன் மாமா, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தான்னு சொல்ல, அட என்னம்மா நீ, நான் பேசியிருக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம், நீ பேசின வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், இதுங்க ரெண்டு பேருக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னால் தான் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ செந்தில கூட்டிகிட்டு கிளம்புமான்னு சொல்ல, என்னதான் தான் மேலே அவ்வளோ கோவம் இருந்தாலும் தனக்கு
தனக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ தன்னை ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே மீனா வந்து சண்டை போட்டது இங்கே வந்து செந்திலுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கொஞ்சம் கண்கலங்கி உட்காந்துருக்க செந்திலை பார்த்து இப்போ எதுக்கு வருத்தப்படுறீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம தானே பார்த்துக்கணும், நம்ம கஷ்டத்தை நாம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை இல்லைன்னா என்ன, அடுத்த கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்காதா என்ன, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும், ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் நம்ம நிற்கணும், அடுத்த மூவ் என்னன்னு நாம தான் அதை பற்றி யோசிக்கணுங்க அப்படின்னு மீனா ஆறுதலும் தைரியமும் சொல்ல, அதனால எங்கள் மனசு கொஞ்சம் சந்தோஷத்தோட இனி நம்மளால எதையுமே பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட செந்தில் இருக்காங்க. செந்தில் இருந்த அந்த நேரத்தில் தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. கோமதி தான் பையன்கிட்ட பேசணும்னு சொல்ல செந்தில் கிட்ட கொடுக்குறாங்கடி. செந்தில் வருத்தப்படாதடா செந்தில், இந்த வேலை இல்லைனா என்ன, அடுத்த வேலை உனக்கு கிடைக்கும், கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கூடா, அந்த கோவம் இருக்கிறதுனால தான் பாத்தியா இப்போ இந்த வேலையும் கைவிட்டு போயிடுச்சு, கஷ்டப்பட்டு மீனா உனக்காக அந்த பணத்தை கட்டியிருக்கா, இப்போ பாரு பணமும் போயிடுச்சு, ஆனால் அதை பற்றி ஒவ்வொரு நாளும் வருத்தப்படலை, உனக்காக மட்டும்தான் வருத்தப்பட்டு இருக்கா. நீ ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணுற அப்படின்னா அவள் ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போ, ஆனால் நியாயமாக போடா அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் வந்துட்டு அழுகிறாங்க. ஒரு பக்கம் கோமதி ஃபீல் பண்ணவும் செய்ய சரி நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கு பிறகு செந்தில் வந்து மீனாவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. இந்த நிலைமையில வீட்டுக்கு வந்த எங்கள் தங்கமையில பார்த்துட்டு இங்கே சரவணன் ஏற்கனவே விஷயத்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்ல கோமதி வந்து தங்கமையில திட்டுறாங்க. என் புள்ள அங்கே வந்து வேலை பார்க்குறதுனால உனக்கே நடி, உன்னைய விட அத்தனை வருஷ காலமாக அங்கே உழைச்சது ஏன் புள்ள தானே, என்னமோ 5 நாள் 6 நாள் அந்த கடைக்கு போய் வேலை பார்க்குறதுனால நீ தான் அந்த கடைக்கே இல்லாமன்ற ஒரு நினப்பு வந்துட்டுருக்கான், நீ அந்த கடைக்கெல்லாம் இனி போக வேண்டாம், வீட்டில் மட்டுமே இரு அப்படின்னு சொல்ல, ஏன் அதை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உடனே எங்கள் தங்கமேல் கேட்க, உனக்கு ஏதாவது வேலை பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு தான் சொல்லு, உனக்காக வேறு வேலை ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் கடைக்கு போகிற வேலை வேண்டாம், அது அவங்க வேலை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி உள்ளே போக தங்கமேல் அப்படியே நின்றுட்டுருக்க சரவணன் பார்த்து திட்டிட்டு தான் போகிறாங்க. இன்னொரு தடவை மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டா அப்புறம் அதுக்கான தண்டனையும் இன்னும் கூடுதலாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் திட்ட தங்கமயில் அப்படியே வாயடைச்சு போய் நிற்க தான் செய்கிறாங்க.